வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு, எப்படி இருக்கீர்கள்? நல்லா இருக்கேன். இப்போ அந்த ம். இன்னைக்கு இன்னி மேட்ச் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் கொல்கட்டாவில் நடக்குது. 3rd ஏப்ரல். ஓகே. அந்த மேட்ச் பத்தி ஆமா. சொல்லுங்க. கேகேஆர் பாத்தீங்கன்னா, ரெண்டு டீமுமே வந்து பயங்கரம் உதவ வாங்கி வந்திருக்காங்க. மொரல் வந்து ஆமா நல்லா இருக்கு. இப்போ ஆமா கம்ஸ் அவுட் தி ஃப்ளோர் வந்து நாக் அவுட். அதுல இருந்து ஹூ கம்ஸ் அப் ஃபர்ஸ்ட் டு ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மேட்ச் டிசைட் பண்ண போகுது. உங்க தாட்ஸ்? இன்னைக்கு இன்னைக்கு வந்து குரூஷியல் கேம் ஃபார் போத் த டீம்ஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அது பட் எனக்கு என்னமோ தோணுது, கேகேஆர் வந்து ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்னால தே மைட் டூ வெல். ஆஸ் ரிகார்ட் த டீம், அன்னைக்கே நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஸ்பென்சர் ஜான்சன் இது பண்ணிட்டு முனின் அலி ஆடுறலாம் அப்படின்னு. அதை நீங்க பண்ணுவாங்க போல் இருக்கு, பார்த்தா பார்த்தா அப்படிதான் இருக்குது. பட் தட் ஷுட் பி த ரைட் திங். சி, பிளேயர் வைஸ் பர்ஃபார்மிங் டிராப் பண்றதுல, அதுவும் T20 ஐபிஎல்ல போல ஹை ப்ரெஷர்ல பர்ஃபார்ம் பண்றவனுக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் எப்போதுமே. அதுக்கு நான் ஒரு அது ரீசனிங் கூட கொடுத்தேன். நீங்க மேட்ச் கூட பார்த்திருப்பீங்க. ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஃபோர் நல்லா தான் போட்டாரு. பட் இருந்தாலும் எட்ஜ் இதெல்லாம் நிறைய ஃபாஸ்ட் பாலருக்கு ஃபோர்ஸ் பவுண்டரி ரன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்டென்டோ கரெக்ட். அன்இன்டென்டோ போறதுக்கு சான்ஸ் ஆமா இருக்கு. வேற ஸ்பின்னர்னா அடிச்சு ஆகணும் ஒரு பாலையும். அதனால ஆமா. கேரி ஆன். So, அது அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னாக்கா, இந்த கேகேஆர் டீம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்க, வீக் லிங்க்னு பாத்தீங்கன்னாக்கா ரஹனே தான். நீங்க சொன்னீங்க அன்னைக்கு லாஸ்ட் டைம் ஆமா. சொன்னீங்க ரஹானே தான் ஸோ வீக். அவர் ஹி ஹேஸ் டு கம் தோக்க குட். தோக்க அவரோட பொசிஷன் வந்து வீக்கன் ஆயிடும். ஆமா, அவர் தான் வீக் லிங்க். அவர் அடிச்சாருன்னா, அடிச்சு வின் பண்ணா வேற விஷயம். ஆனா கேகேஆருக்கு யூ காட் லாட் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ். இஃப் யூ சி, சுனில் நாராயண் இஸ் மேட்ச் வின்னர் ஆன் இஸ் ஓன். ரசல் மேட்ச் வின்னர். குவிங்கன் டிகாக் ஆல்ரெடி அடிச்சு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாரு. ஓகே. ரிங்கு சிங் as well as வெங்கடேஷ் ஐயர். I am not able to basically realize what is happening because ரிங்கு சிங்க்கு வந்து நீங்க நிறைய சான்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் பால்ஸ் he has to play. போன மேட்ச் கொஞ்சம் தான் ஃபெயிலியர். பட் போன சீசன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் பேட்டிங்கே ஆடல லிட்டரலி. he has to be given a lot of chances, go up in the order and he should play at least 30 40 50 balls. ஆக்சுவலி நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா ரிங்கு சிங் இஸ் ரெட் பால் பிளேயர் ஆல்சோ. அவர் Yeah, he's a பால் பிளேயர் லாங் and ஆடுறதுக்குரிய இது ஒரு இருக்கிறவர். டிட்டர்மெண்டா ஆடுவாரு, முடிச்சு கொடுப்பாரு. ஆமா, See, இது வந்து யூ கேன் சி அந்த யூ ஷோ இஸ் இன்டென்சிட்டி. கரெக்ட். யூ பிளே ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின் வெரி வெல். ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் ஃபாஸ்டா இருக்கும். அவர் மாட்டு அடிக்கிறதே தெரியாது. அதெல்லாம் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மீன் வாட் இஸ் பாதி தோனி இருக்க மாதிரி ஒரு பயமும் இருக்கும் பவுலர்ஸ்க்கு. கரெக்ட். அதே தான் ஐ வாஸ் அபவுட் டு டெல். யூ cannot compare with தோனி, பட் தி திங் இஸ் பாதி he தோனி has சொன்னேன். that. இல்ல பாதி Yeah. தோனி சொன்னேன். ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுல்ல. பிகாஸ் ஆமா ஷார்ட்னால பெரிய ஆமா பவுன்ஸ் பண்ண முடியாது. பவுன்ஸ் ஆமா. மேல போயிடும். கவாஸ்கருக்கு அட்வான்டேஜ் தான். இல்ல, நிறைய இந்த கட் ஷாட் இறங்கி இறங்கி கட் அடிப்பாரு பயங்கரமா. அது வந்து இந்த எப்படின்னா கவர்ல இருந்து பாயிண்ட் வரைக்கும் எங்க வேணா தேர்ட் மணி எங்க வேணா அடிப்பாரு அவரு. நிக்க வைக்க முடியாது அதை. இல்ல ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் இது இருக்கிறதுனால எக்ஸாக்ட்லி. ஆர்த்தடாக்ஸா இருந்தா ஒரு மாதிரி நிக்க வைக்கலாம். அன்ஆர்த்தடாக்ஸா இருந்தா எப்படி நிக்க வைக்கிறது? இன்னொன்னு 10 பால் 15 பால் அட்டாச்சுங்க. அந்த ஜெனரேட்ஸ் எனார்மஸ் பவர் இன் ஷாட்ஸ். இன்டென்சிட்டி நோட்டீஸ் அதாவது எனார்மஸ் பவர். அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல வந்து கேஸ் சிலிண்டரை கொண்டு போய் போட்டு ஆமா அந்த ஸ்ட்ரென்த் தோனிக்கு சொல்லுவாங்க. பால் குடிப்பாரு அவரு 8 லிட்டர் பால் ஆமா 10 லிட்டர் ஆமா. பால். இவர் கேஸ் இல்ல சிலிண்டர். இல்ல, இஸ் a very good cricketer to have around in your team. கரெக்ட் தான். அதே மாதிரி வெங்கடேஷ் ஐயர் வந்து bowling skills என்னாச்சுன்னே தெரியல. இல்ல கொடுப்பே See, இல்லையே. இல்ல இல்ல, he is not bowling at all, number one. Number two, Rahul Dravid, when he was the coach or whatever, he rated Venkatesh Iyer very high. திடீர்னு பேக் பர்னர்ல போயிட்டாரு அவரு. என்னன்னு புரியல எனக்கு ஆக்சுவலி. நேத்திக்கு இஸ் a good. அன்னைக்கு மேட்ச்ல பார்த்தேன்னா ரஹானே வாஸ் கன்சல்டிங் ஹிம் வெங்கடேஷ் ஐயரை. பட் லோ ஆமா கேட்ச் கூட ஒன்று விட்டாரு. ஆமா. பட் இன்னும் கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாமே நினைக்கிறேன் பேசிக்கா. அதனால this is the பிரைஸ் this பிரஷர். is the feel this is the feeling. I think that somebody will come good today in the home ground conditions and they might win because SRH என்ன பண்ண வராங்க, they are going to make a lot of mistakes by changing the team. அதான் சொல்லியிருக்காரு. பேட் கேப்டன் வின் பண்ணிருக்காரு. அது அது நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவங்க பண்றதெல்லாம் எல்லாம் ஓகே, எல்லாம் அவங்க ஊர்ல போய் பண்ணணும். கல்கட்டால பண்ணானா வேலைக்கு ஆகாது. வர பிள்ளையரும் அந்த க்ரௌடு ப்ரெஷர்ல தப்பா ஆடுவான். பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரும் இருக்கும் பூசா வரவனுக்கு, க்ரௌட் ப்ரெஷரும் இருக்கும். ப்ராபப்ளி தே மைட் சேஸ் டுடே. திஸ் இஸ் மை ஹஞ்ச் ஆக்சுவலி. தென் என்ன ஆகும், பயங்கர கஷ்டமா இருக்கும். அது பண்ணக்கூடாது அவங்க. பட் பட் டாப் ஆர்டர் கிளிக் ஆகணும். டாப் ஆர்டர் கிளிக் ஆகணும் அவங்களுக்கு. ஒரு ஃபேக்டர் இன்னைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறதுக்கு
லெஃப்ட் ஆர்ம் சீமர் அகேன்ஸ்ட் டாப் 3 லெஃப்டிஸ் இன் எஸ்ஆர்எஸ் லைனப். ஹெட், கிஷன், அபிஷேக். அதனால ஸ்டார்க்கோட சக்சஸ்னால அதை கண்டினியூ பண்ணுவாங்களா ஸ்பென்சர் ஜான்சனை? இல்ல, if they have decided that they are going to go with Moeen Ali being perform very well with bat and ball, I think they will go with that one. Sometimes they go with that one. இல்ல, And ஆனா இவங்க எனக்கு ஆஃப் ஸ்பின் போட்டுருவாங்கல்ல. டிராப் பண்ணிட்டு மொயின் அலி ஆடிடலான்னு தோணுது இன்னைக்கு எனக்கு. இல்ல பண்ண மாட்டான். பெட்டர் இல்ல சுனில் நாராயண் வந்து பயங்கர த்ரெட் இன் கல்கட்டா. நீங்க வேணா பாருங்க, இஃப் ஹி bowls opening spell, he might get head as well as இஷான் கிஷன். நான் வந்து கேப்டனா இருந்தானாக்கா நான் என்ன பண்ணுவேன், தைரியமா வந்து சுனில் நாராயண போட்டுருவேன் பவர் பிளேல. வருண் சக்கரவர்த்தியோ பவர் பிளேல போட்டானோ ஆர் பவர் பிளே இல்ல, ஃபர்ஸ்ட் ஓவர் ஐ வில் போல் சுனில் நாராயண் ஃபார் ஹெட். ஓகே. என்ன ஒரு 4 4 அடிப்பாரு, ஸ்கிட் ஆவாங்க கல்கட்டால. இட் வில் கீப் லோ. If you see Anil Kumble used to take lot of wickets. சீமா பிடிச்சி போட்டானா ரெண்டு பக்கமும் மூவ் ஆகும் அவருக்கு. அதான் மூவ்ல அது ஒரு பால் ஸ்கிட் ஆகும் பாருங்க, இட் வில் ஹிட் ஸ்டம்ப் வெரி ஃபாஸ்ட். உங்களுக்கு புரியாது அது. டபால்னு போல்ட் ஆடுங்க, இல்லை தப்பா அடிப்பீங்க. ஸோ அந்த நியூ பால் அந்த 2 ஓவர் 3 ஓவர் தான் எடுத்தாகணும் ஹெட்டை. அதே மாதிரி இஷான் கிஷனும் மாறி ஸ்பின் அந்த அவ்வளோ அடிக்க மாட்டாரு, ஃபாஸ்ட் பாலிங் அடிச்சுட்டு வருவார். சரி, கல்கட்டா அவுட் ஃபீட் பயங்கர ஃபாஸ்ட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற விக்கெட் மாதிரி கிடையாது. இங்கே ஃபாஸ்ட் போலர் வந்து கரெக்டாக டைம் பண்ணால் 4 தான். ஸோ ஐ வுட் ராதர் சே திஸ் இஸ் பெட்டர் ஆப்ஷன் than going with the left arm. Then afterwards you can bowl Moeen Ali or other people. Varun Chakravarti can come in 6, 7, 9, 11 போடலாம் அழகா. 7, 9, 11, 13 மாதிரி போட்டு முடிச்சிடலாம். அழகா முடிஞ்சிடும் அவங்களுக்கு. அவ்வளோதான். ராணா இருக்காரு போலிங் போடுறதுக்கு. ராணா சம போலர், அவங்க ஊர்ல அடிக்க முடியாது, சூப்பரா வரும். And another bowler to watch out for this thing is Mohammad Shami. He can bowl well. அவருக்கு கல்கட்டானா சூப்பரா வரும். அந்த ஒரு இன்ஸ்விங் ஒன்று வரும் பாருங்க, சூப்பரா போடுவார் கல்கட்டால. ஒரு சில கிரவுண்ட்ல ஒரு சில பேருக்கு நல்லா அமையும். That's about it. So let us hope for a good contest. நீங்க என்ன today. உங்க prediction for scores என்ன இருக்கும்? 180 190 ஈஸியா வரும் கல்கட்டால. ஹேவிங் நோ ஃபர்ஸ்ட் மேட்சே 200 வந்து இல்லை கிட்டத்தட்ட சம்திங் லைக் தட். ஸோ கல்கட்டா வந்து எப்படின்னாக்க பவுன்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஓரளவு ஸ்கிட்டும் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தட்னா 4 தான், பிடிக்கலாம் முடியாது. பில்லியர்ஸ் டேபிள் மாதிரி இருக்கும் அவுட் ஃபீல்டு. ஸோ அதனால அதை சொல்றேன் 200. என்னோட இது வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 150 to 160 அடிப்பாங்க. பார்க்கலாம், அவங்க கிளிக் ஆனா மேலேயே போகும் ஸ்கோர். இது வந்து எப்படின்னா இஷான் கிஷனுக்கோ ஹெட்டுக்கோ இல்லை அபிஷேக் சர்மாக்கோ கிளிக் ஆகிறத பொறுத்து தான் இருக்கு அவங்களோட பேட்டிங்கே, வேற எதுலையுமே இல்லை. அதான் முதல்ல நம்ம இந்த ஆக்ஷன் டைம்ல நான் போட்டுருந்தேன். என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபெயிலியர் மைண்ட்ல வந்து ஒரு இது வந்துடுது. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் பால் டக்கு செஞ்சுரி அடிச்சா கூட செஞ்சுரி போயிடுது, டக்கு தான் மைண்ட்ல நிற்கும். ஆமா ஆமா இல்ல அது பட் அன்னைக்கு அவுட் ஆனது வந்து அன்பார்ச்சுனேட் லெக் லேண்ட்ஸ், அது அவுட் ஆனது அவுட் தானே. ஆமாமா கரெக்ட் இல்லையா? அதனால இல்ல அவங்க டிபெண்டன்சி ஆன் these 3 left-handers is very heavy in the top 3. This is the problem. அன்னைக்கு அப்புறமா யாருமே அன்னைக்கு ரெண்டாவது பால் அவுட் ஆயிருக்கணும், ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அது அதிர்ஷ்டமா. பட் ஒன்னு நீங்க கவனிச்சிக்கல வாசு, அவங்க விக்கெட் ஊந்தா கூட ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அடிதான். இல்ல இப்போ ஐபிஎல்ல பார்த்த நேத்துக்கு ஆர்சிபி கூட 53 for 5 அது மாதிரி இதுல இருந்து 170 வந்ததே பெரிய விஷயம் தான். இப்போ ரிசலியன்ஸ் இருக்கு டீம்ல கொஞ்சம். இல்ல அவங்களுக்கு ஃபுல்லா பேட்டிங் கடைசி வரைக்கும். டீம் டேவிட் கமிங் அட் 7, 8 வராருல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? அப்புறம் அவங்க ஊரு அந்த கிரவுண்டு பேட்டிங் விக்கெட் தெரியும். எல்லா டீமுமே ஒரு 150 160 எவ்வளவு ஏர்லி செட் பேக் இருந்தாலும் வந்துடுறாங்க. சோ ஸ்கோரே 160 வந்துருது. The game has changed. See, if you go back to 2008 and today, 160 is a very good score those days. Correct. நீ 160 டிபெண்ட் பண்ண முடியாது. ஆமா, அது அப்படி ஆயிடுச்சு. So it is good. The power game has taken over completely and teams have balanced out and lot of hitters you are having up to number 8 அடிக்கிறாங்க செம்மையா. They can clear. So that is a good thing which we are
அதுதான் தட் இஸ் ஐபிஎல் ஃபார் யூ. வேற என்ன? அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளோ? வந்து நம்ம ரகுவன்ஷி பத்தி பேசியிருந்தோம். நல்லா விளையாடுறாரு. அன்னைக்கு ஆமா ஒரு விக்கெட் கிஃப்ட் பண்ணாரு. அவர் ஃபுல்லா ஆமா. விளையாடுனா இன்னும் ஸ்கோர் வந்திருக்கும். அவரு அவர் 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 அரௌண்டையும் ஹிட்டர்ஸ் ஆட்டம். அவர் நார்மல் எனக்கு கேம். அதான் அவர் தான் ஃபல்க்ரம் ஆக்சுவலா. ஆமா அவர் வந்து இஸ் a வெரி குட் பிளேயர். நான் தான் சொல்லியிருக்கேன், யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சாய் சுதர்ஷன், இந்த ரகுவம்சி இவெல்லாம் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறாங்க. கரெக்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஈவன் துருவ் ஜுரல் he plays very well. கரெக்ட். It is not that see. பர்சிஸ்ட் பண்ணலாம். ஆமா, நீங்க யுவராஜ் பார்த்தாலே கெய்க்வாட், தெரியுது யுவராஜ் கெய்க்வாட், எவ்வளவு ஈஸியா ஆடுறாங்க. கம்போஷர் இருக்கு, ப்ரெஷரே கிடையாது எந்த சுச்சுவேஷன்லயும். ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் நல்லா ஆடுறாங்க. ரன்னிங் பிடிச்சி ஃபாஸ்டா இருக்கு. சென்சிபிளா ஆடுறாங்க. குட் கிரிக்கெட்டிங் சென்ஸ் இருக்கு அவங்க ஆடுறதுல. என்ன கேப், என்ன ஆப்போனன்ட் என்ன பண்றான், போலர் என்ன ட்ரை பண்றான், எல்லாம் வாட்ச் பண்றாங்க. கரெக்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கைண்ட் ஆஃப் பீப்புள் BCCI should look for and invest பர்சிஸ்ட் on a long term basis. கரெக்ட். கில்லு மாதிரி ஆள் பண்றத விட கில்லு ஒரு 30 வருஷம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாரு, 40 வருஷம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாரு, அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. 30 வரல இப்போ, அதை விடுங்க. 30 வரல இப்போ, எல்லாம் 15, 14, 12 தான். அது சரி. வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு தொகனாப்பட்டி டிக்கெட் டீம் மாட்டிதுன்னா அடிச்சிட்டு 100, அப்புறம் ஆகும்பாங்க. அடிக்க வேண்டிய மேட்ச்ல அடிக்கலாம் அப்புறம் என்ன அர்த்தம்? இன்னமும் போங்க, ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. எஸ்ஆர்ஹெச் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்க தோணலையா உங்களுக்கு? ஏன்னா பேட் கமின்ஸ் அடிச்சிட்டாங்கனாக்க இல்ல அது ஏன் நீங்க சொல்றது சாமி போடுவார். சாமி இன்னைக்கு போடுவாரு. சாமி தவிர கமின்ஸ் இல்ல பார்த்தா அப்படிதான் இருக்கு. பட் தெரியல. we were talking about that change the other day, no, that லெக் ஸ்பின்னர் ராகுல் சஹாரா. ராகுல் சகர், ஜீஷான் அன்சாரி. நீங்க சொன்னது கரெக்ட். ராகுல் சகர் ஜீஷான் அன்சாரி ஆடினாரு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் ஜீஷான் அன்சாரி பிகாஸ் ஹைட் கரெக்டா இருக்கு, தைரியமா போடுறாரு, எக்ஸாக்ட்லி சூப்பரா போடுறாரு. he should be persistent with, நல்லா போடுறாரு. ஸோ அவங்க they will be tempted to play today. அவங்க லெக் ஸ்பின்னர் ஆட வைப்பாங்க. இல்ல கண்டிப்பா கல்கால் ஆடுவார், ஜீஷான் அன்சாரி ஆடுவார். இல்ல ஜாம்பாவே ஆனாலும் ஆடுவார் இன்னைக்கு. ஓகே. ஏன்னா we don't know what is the type of wicket what they have, and Kolkata boundaries are slightly bigger, mid wicketலாம். So Adam Zampaக்கு it will be helpful. ஓகே. So in that sense I am telling. இல்ல கரெக்ட் தான். So they will be tempted to ஸ்ட்ரெயிட்லயும் ஸ்லோவா போட்டா ஸ்ட்ரெயிட்ல அடிக்க முடியாது கல்கட்டால. ஒரு ரெண்டு மிட் விக்கெட்டும் ஸ்ட்ரெயிட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஹிட். ஃபாஸ்ட் பாலுக்கு ஈஸியா போயிடும், ஸ்பின்னர் ஈஸியா அடிக்க முடியாது. Unlike other grounds, that's what I mean. Okay. So அதனால they'll be tempted to go with Adam Zampa. I think so. Let us hope for the best. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ரெண்டு பாயிண்ட் டுடே ஜம்பா. இந்த 2 பாயிண்ட் டுடே இஸ் a huge for both the teams. Whichever team wins, I'm telling you. And also confidence booster. So பார்க்கணும். ஓகே. அப்ப both teams இருப்பாங்க. ஜாம்பா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவார்னு நினைக்கிறேன். கிளாசன், கமின்ஸ் ஒரு 3 பேர் தான் ஸ்டார்டிங்ல. ஆமா ஹெட். ஆமா 3 பேர் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் there are lot of match winners who have not delivered till this match of this IPL. So I hope 1 or 2 will showcase today. கிளாசன் 1, அப்புறமா ஆண்ட்ரே ரசல், அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் அடிக்கல இது வரைக்கும். இவங்க எல்லாம் அபிஷேக் சர்மாவும் அடிக்கல. எனக்கு தெரிஞ்சு சுனில் நாராயண ஓப்பனிங் ஆடுறதுக்கு பதிலா ரஹானேவே ஓப்பனிங் வந்துடலாம். ரஹானே வித் குண்டன் டிகாக் ஓபன் பண்ணலாமே. பண்ண மாட்டாங்க. he needs space on the ball இல்ல. That's a formula which worked for KKR ல. சென்டிமெண்டல்ல பாப்பாங்க அவங்க. Ever since Sunil Narine started opening, they started winning and they won the cup. கம்பீரோட ஃபார்முலா அது. சோ அதனால அவங்க நீங்க சொன்ன பண்ண மாதிரி மாட்டாங்க. அகைன்ஸ்ட் ஷாமி அண்ட் கமின்சோல் அந்த இதுல ஐ வில் நாட் ஓபன் வித் சுனில் நாராயண். சுனில் நாராயணுக்கு க்ளோஸா போட்டா ஆட மாட்டாரு. அவங்க க்ளோஸா போடுவாங்க. க்ளோஸா போட்டு ஆட மாட்டாரு. ஆனா அந்த ஸ்விங்கிங் பால் தான் ஒரு கேஸ். இவங்க ஸ்விங் பண்ண மாட்டாங்களே. சி என்னன்னா இந்த போல்ட் இருக்கார்ல, போல்ட் வந்து one of the truest bowler in the world in T20 as well as one day as well as test matches. If you see,
அவர் என்ன வந்து வீக்னஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண எல்லாரும் பேசுவாங்க, எக்ஸிகியூஷன் விட்டு கோட்டை விட்டுருவாங்க. பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவார் அவர். அந்த அளவு கண்ட்ரோல் அவருக்கு போல்ட்டுக்கு. நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஐ வில் நெவர் மிஸ் போல்ட் ஆடுறான்னு வச்சுங்களேன். ஐ வில் ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் த டிவி அண்ட் see the ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படினாலும் நேரா மிஸ் பண்ணுவான் ஓபனர், விக்கெட் அதே எடுத்தே தீருவாரு. இந்த கான்டெக்ட்ல புவனேஸ்வர் குமார் நம்ம சேர்த்துக்கணும். நேத்து பாத்தீங்க ஆமா புவனேஸ்வர் ஆமா அவங்கள ஆமா வந்து பாவம். பாவம் இப்ப முடியல, அந்த அளவு நிறைய ஸ்விங்கெல்லாம் செத்து போச்சு. பட் பட் இருந்தாலும் பெருங்காய கால்கி பெருங்காய டப்பா இல்ல, ஏதோ ஒரு பெருங்காய டப்பா வாசனை இருக்கு. இல்ல ஐபிஎல்க்குலாம் ஒண்ணுமே கிடையாது, அலட்சியம். 4 ஓவர் அலட்சியம் போட்டு போயிடுவாரு. எஸ்ஆர்ஹெச் மிஸ் நட்டு அவங்க நட்டு நட்டு எடுக்கணும், எடுப்பாங்களா அவங்க எல்லாம் தெரியலையே. பட் நட்டு இதுல இல்ல, சாரி நம்ம பழசு இல்ல 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 இவங்க இவங்க வந்து விட்டது பயங்கர பைத்தியக்காரத்தனம் ஆக்சுவலா. பார்க்கலாம், அவங்க டெல்லியில தான் இருக்காரு இல்லையா, டெல்லியில இருக்கு. டெல்லியில இருக்காரு. சோ அவர் விட்டது தப்புன்ற நான். ஒரு மணி இப்பெல்லாம் வந்து கோல்டு. ஒரு மணி இஸ் ஆன் கேகேஆர் டுடே, அப்படிதானே? I think so. I mean, because home conditions and they will do well. I think so. After getting so much beaten, in Mumbai, they should come back. Okay. This is my feeling. Okay. Yeah. நாளைக்கு சந்திப்போம். Yeah. என்னாச்சு? Sure. Thank you. Sure. Thank you.